தோழர்களை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டாரவள ஊரை தான் பார்க்கிங்க. இந்த பண்டாரவள ஊருக்கு ஒரு புகழ் உண்டு. ஏன்னா கை கால்கள் முறிந்து இருக்கக்கூடியவர்களை நாட்டு வைத்திய முறையில் குணமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய மிகுந்த ஊர் தான் இந்த பண்டாரவள ஊர். எவ்வளோ பெரிய முறிவுனாலும் நாட்டு வைத்திய முறையில் கட்டிடுவாங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக 500 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வைத்திய முறை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக இந்த பண்டாரவள ஊர் உவரி வாழ் பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உவரி வாழ் பெருமக்கள்லாம் ஊரிலேருந்து வந்து சான்றோர்கள் முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் அந்த ஊரில் நிலங்கள்லாம் பிடித்து ஊர் நல கமிட்டிகள் அமைத்து கோயில்களை உருவாக்கி இந்து கோயில்கள்லாம் உருவாக்கி அந்த ஊரை வளப்படுத்தியதாக வரலாறு சொல்கிறது. அப்படி ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஊர் தான் பண்டாரவளை. இந்த பண்டாரவளை ஊரில் அரசியல் சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கிய பெருமையும் இந்த ஊருக்கு இருக்குது. அதுபோக பல்வேறு இராணுவ வீரர்கள், போலீஸ் அதிகாரிகள், 2 நீதிபதி இருக்காங்க பண்டாரவள ஊரில். பல்வேறு அரசு அதிகாரிகளை உருவாக்கிய ஊராகவும் இன்றைக்கி குறை வச்சுக்கிட்டு இருக்குது. அது மாதிரி அன்றைய பழைய காலங்களில் ஊர்நல கமிட்டி முறை நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அரசியல் வந்ததுனால பல்வேறு குழுக்களாகவும் பிரிவுகளாகவும் பிரிந்ததுனால அரசியல் சூழ்ச்சியால் ஊர்நல ஒற்றுமையில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய குறிக்கோளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமான ஒரு சூழல் தான் இருக்குது. அந்த பழைய முறைகள்லாம் ஏற்பட்டு ஊர் ஒற்றுமை ஏற்பட்டு ஊர்நல கமிட்டிகள் ஊர்நல சங்கங்கள்லாம் அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை பண்டாரவள இளைஞர்கள் ரொம்ப எதிர்பார்க்காங்க. ஊர் ஒற்றுமை அடைய வேண்டும், ஊர் புகழடைய வேண்டும், சான்றோர்கள் வழியில் ஊரை கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை அவர்கள் முன்னெழுப்புகிறார்கள். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.